வணக்கம். இதுவரை உங்களை மாதிரி யூசருக்கு என்ன தேவையோ, என்ன உண்மையான கண்டென்ட் போய் சேரணுமோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் அஸ் அ கிரியேட்டராக நாங்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கிரியேட்டராக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு கிரியேட்டருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி நல்ல கண்டென்ட், உண்மையான கண்டென்ட்லாம் நீங்கள் வெளிவரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சளவு ரீச் பண்ணுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். Realme அப்படின்ற ஒரு மொபைல் பிராண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா தான் வந்து ஓப்போவோட சப் பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட்ல இருந்து Realme 3 Pro அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஃபோன் தான், இல்லைன்னு சொல்ல, அதை பத்தி நம்மளே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஃபோன்ல பாத்தீங்க அப்படின்னா 960 fps ஸ்லோ மோஷன்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட் அப்போ சொல்லியிருந்தாங்க. நானும் நம்மளோட ரிவ்யூ வீடியோல இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபீச்சருமே பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 to 3 செகண்ட்ஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நானும் கூட கழுவி ஊத்திருந்தேன். ஆனா அதுல இருக்க ஒரு ஃபேக்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அதுல அதற்கான சப்போர்ட் இல்லை. ஏன்னா Realme 3 Proல Snapdragon 710 தான் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராசஸர்ல 960 fps ஸ்லோ மோஷனுக்கான சப்போர்ட்டே கிடையாது. ஆனா அந்த ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி தான் சேலே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சரே கிடையாது. ரொம்ப 480 fps நினைக்கிறேன், அவ்வளோ வரையும் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்லோ மோஷனை 960 fps அப்படின்னு சொல்லி ஏமாத்தி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் Realme 3 Pro வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைமிங்ல தான் ஸ்லோ மோஷன் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதுவும் 960 fps கிடையாது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோப்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 960 fps இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே வச்சு ப்ரூஃபோட பூடெக் அப்படின்ற ஒரு சேனல் வந்து இதற்கான ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க. இது ஒரு ஃபேக்கான விஷயம், 960 fps அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போடுறாரு. போட்டு விடியறதுக்குள்ள நைட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. விடியறதுக்குள்ள அந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு அந்த வீடியோவை டவுன் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அந்த வீடியோவை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ யூடியூபரை பொறுத்தவரை யார் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களோ, அதாவது காப்பிரைட் அப்படின்றது யாராவது மற்றவங்களோட வீடியோவை நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப தப்பான விஷயம், நம்மகிட்ட ப்ரூஃபே இல்லாமல் ஒரு தப்பான விஷயத்தை சொல்லியிருந்தாலோ மட்டும்தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை Realme ஓப்போ மொபைல்ல இருந்து அந்த சேனலுக்கு கொடுக்குறாங்க. அவர் எந்தவித அடுத்தவங்க ஃபுட்டேஜும் யூஸ் பண்ணல, அந்த ஃபேக்கான விஷயத்தை ப்ரூஃபோட வந்து நிரூபிச்சிருக்காரு. ரெண்டாவது எந்தவித தப்பான விஷயங்களும் அவன் சொல்ல, இருக்கிறத அப்படி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ இன்னும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபோன் அண்ட் பிராண்டோட வேல்யூ வந்து குறையும், சேல் கம்மியாகும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூபராக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 2 ஃபீச்சர் இருக்கும். ஒன்று வந்து கவுண்டர் கொடுப்பாங்க, அதாவது நாங்கள் லீகலாக மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெண்டாவது யார் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அவங்களோட பேசி சமாதானமாக போய் அந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ பேசுறதுக்கு அந்த இமெயிலை யூஸ் பண்ணி அவர் வந்து இமெயில் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இந்த மாதிரி உண்மையை தான் போட்டிருக்கேன், நான் எதுவும் தப்பாக சொல்ல, நல்லா வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்டிலாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மெயிலுக்கு அவங்க பண்ணியிருக்க ரிப்ளை என்னன்னு பார்த்தோம்னா Realme மொபைலில் அந்த மாதிரி ஃபீச்சர் கிடையாது, உண்மைதான் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உன்னோட வீடியோவே வந்து ஒரு ஃபூலிஷ் வீடியோ, நீ எப்படி எங்களோட சேலை வந்து குறைக்கலாம், ஸோ இப்படி வீடியோ போடுறதுனால எங்களோட சேல் வந்து குறையும், எங்களோட பிராண்ட் வந்து டேமேஜ் ஆகும், ஸோ இந்த மாதிரி ரொம்ப அஃபென்சிவான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்றத பிராண்டே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிராண்டே வந்து ஒத்துக்கிட்டாங்க. நீ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கேட்டதுக்கு, நீ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு, சீக்கிரமே அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்க அப்படின்றத இன்னொரு வீடியோ வேணா போஸ்ட் பண்ணு, அப்போ வேணா நான் ட்ரை பண்ணுறேன் உன்னை தான் நான் வெளியே எடுத்து விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உண்மையை சொன்னதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்றதான் அவரோட ஒரு கேள்வி. என்னோட கேள்வியும் அதுதான். ஏன்னா அஸ் அ கிரியேட்டராக உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உண்மையான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கணும். உங்களுக்கு உண்மை, ஸோ இதான் உண்மை, இதான் போய் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத நாங்கள் உண்மையை சொன்னோம் அப்படின்னா பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் கொடுப்பாங்களா? அப்போ என்ன நடக்குதுங்க? ஸோ யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அஸ் அ கிரியேட்டராக உண்மையை சொன்னோம் அப்படின்னா எந்த பிராண்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் இப்படி பயந்து தான் போகணுமா, எங்களோட சேனலை கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு இருக்கு. ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது நிறைய வந்துச்சு அப்படின்னா எங்க மேல அடுத்தடுத்து போட்டாங்க அப்படின்னா சேனலே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் வாழ்க்கைன்னு வந்து எங்களோட கிரியேட்டர்ஸ்க்கு இதான் நிலைமையா அப்படின்றத என்னோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ப்ரூஃப் அண்ட் இமெயிலை வந்து டேக் பண்றாங்க. Realme மொபைலுக்கும் அவங்களோட சிஇஓக்கும். அப்படி டேக் பண்றப்ப சிஇஓட்ட இருந்து ஒரு சின்ன ரிப்ளை வருது. என்னன்னா நாங்க Realmeல இருந்தே காப்பிரைட் கொடுக்கல, நீங்க எப்படி இதை சொல்ல போச்சு, ஸோ எங்களோட பிராண்டை வந்து இன்னும் நீங்க கீழே இறக்குறீங்களா அப்படின்னு அவங்க சைட்ல இருந்தும் அதான் சொல்றாங்க. அதுல இன்னும் சில எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. @gmail.com அப்படின்னு வந்திருக்கு, இது எங்க கம்பெனியே கிடையாது, எங்க கம்பெனி பேர்ல வேற யாரோ ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. என்னோட கேள்வி, Realme அப்படின்றது இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்ட், இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பிராண்ட், ரெட்மிக்கு ஆப்போசிட்டா இருக்க ஒரு பிராண்ட்.
ஸோ இந்த பிராண்டு பேர்ல யாரு வேணா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாமா? அப்ப அவ்வளோ பொறுப்பு இல்லாம தான் இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இருக்காங்க. அவங்க பிராண்ட் நேம்ல இன்னொருத்த வந்து காப்பிரைட் கொடுக்குறான் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிடையாது. ஆனா எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் மேல தப்பு சொல்றதுக்கு மட்டும்தான் வராங்க. ஸோ நம்மளை பார்த்து ஃபன்னியா ரொம்ப கேவலமா இருக்கு, இதெல்லாம் வந்து சில்லறத்தனமா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறது. ரெண்டாவது, எங்களோட பிராண்ட் நேம் வந்து ஏன் கெடுக்கிற அப்படின்ற மாதிரி தான் நம்மளை தான் சொல்றாங்களே தவிர அவங்களோட பேர்ல இன்னொருத்தன் காப்பிரைட் கொடுத்துருக்கானா ஸோ அப்ப யாரு அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இதுல இருக்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு அஸ் அ யூசருக்கு உண்மையை சொன்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வருமா? இதுக்கு எந்தவித வழியுமே இல்லையா? இது வந்து இப்போ மட்டும் இல்லை, மிகப்பெரிய யூடியூபருக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு பல விஷயம் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஓகே. ஆனால் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதான் வாழ்க்கையே அப்படின்னு நாங்கள் இருக்கிற எங்களுக்கும் எங்களோட சேனலை க்ளோஸ் பண்ணி எங்களோட வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் எங்களுக்கு நடக்குமா? இதுக்கு யூடியூப் என்ன பண்ணுறாங்க? ஸோ யார் வேணா யார் பேரில் வேணா காப்பிரைட் கொடுக்க முடியுமா? இப்போ நான் வந்துட்டு பியூட்டிஃபை மேலே காப்பிரைட் கொடுக்க முடியுமா? அது என்னோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி பண்ணுறதுக்கு யூடியூப் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. யூடியூபுக்கு வைக்கிற கேள்வி இதான். ரெண்டாவது, ரியல்மி பிராண்ட்ல இருந்து அந்த காப்பிரைட்டை கொடுக்கல அப்படின்னா அவங்களோட சிஇஓ சொல்றாரு. ஆனா காப்பிரைட் வந்த நேம் பார்த்தோம்னா ரியல்மி ஓப்போ மொபைல் அப்படின்னு போட்டு தான் வந்திருக்கு. இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படியே இவங்க சொன்ன மாதிரி இருந்தாலும் நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஸோ உங்கள் பேரில் யார் வேணா காப்பிரைட் கொடுக்கலாமா? அந்த யார் வேணாவை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதான் என்னோட கேள்வி. மூணாவது, இந்த மாதிரி பிராண்ட் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுமா? எங்களை மாதிரி கிரியேட்டரை ஸோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தான் எங்களை மாதிரி கிரியேட்டர் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஏன்னா பிராண்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் காப்பிரைட் வந்தது பிராண்டோட நேம்ல தான் வந்திருக்கு. இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 3 Pro மொபைல்ல 960 fps அப்படின்றது கிடையாது. அது ஒரு பொய்யான விஷயம். ரெண்டாவது, ஸ்லோ மோஷன்ல 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த மாதிரி தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஏதோ சாஃப்ட்வேர் வச்சு ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க, அதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி மொபைல்ல ஆடு போட மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் நேற்று ரியல்மி C2 வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்து அதை வீடியோ போட்டேன். அந்த ஃபோனில் நம்ம பார்க்கக்கூடாத ரொம்ப கேவலமான முக சுளிக்கிற மாதிரி அடல்ட் ஆட்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் ரியல்மி மொபைலில் இருக்கு. இதை வெளியே சொன்னதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் பிராண்ட் சைட்ல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எப்படியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அஸ் அ கிரியேட்டரா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு பொய் சொன்னா மட்டும்தான் எங்களால் வளர முடியும், எப்பயுமே இருக்க முடியும் அப்படின்னா எங்களால் அது இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி உண்மைகளை நாங்கள் சொல்ல தான் செய்வோம். அப்படி உண்மை சொல்றப்ப இந்த மாதிரி பிராண்ட் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதற்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வோம். மக்களுக்கு உண்மையான விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்ப்போம். அதற்கடுத்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க நீங்க தான். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ அதிகமாக ரீச் பண்ணுங்க, நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு, அஸ் அ கிரியேட்டரா எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கம்பெனி சைடில் கொண்டு போங்க, ப்ரெஷர் பண்ணுங்க. அதற்கான தீர்வை உங்க கையிலேயே நாங்கள் விடுறோம். இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்க நேரங்களில் அஸ் அ கிரியேட்டரா ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான், நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் எங்களால் இதில் வந்து வெளியே வர முடியும். ஸோ ரியல் கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.